பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் நாம் தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்க வேண்டும் என்ற தலைப்பிலே ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். நாம் ஒவ்வொரு நாளும் இந்த பூமியிலே வாழும்போது நம்முடைய செவிகளிலே 2 விதமான ஆலோசனைகளை கேட்க முடியும். ஒன்று மனிதர்களுடைய ஆலோசனை, அது சில வேளை பிசாசு மனிதர்கள் மூலமாக நமக்கு தருகிற ஆலோசனையாக இருக்கலாம். எதுவானாலும் அவன் மாம்சத்தின்படி வருகிற மனிதனுடைய ஆலோசனைகள். ஆனால் இன்னொன்று தேவனுடைய ஆலோசனை, பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினாலே தேவன் நமக்கு தருகிற தேவனுடைய ஆலோசனை. நம்ம ஒவ்வொரு நாளும் எந்த ஆலோசனையின்படி வாழ்கிறோம் என்று நம்மை நாமே அறிந்து கொள்வோமாக. மனிதர்களுடைய ஆலோசனையின்படி மட்டும் தேவனை அல்லாமல் இங்கே பூமியில் உள்ள மனிதர்களுடைய ஆலோசனையின்படி மட்டும் நாம் வாழ்ந்தால், அதை கேட்டு அதை கைக்கொண்டு அதை நல்லதென்று கண்டு நாம் வாழ்ந்தால், அதற்கு முதலிடத்தை கொடுத்தால், இந்த பூமியிலே மட்டும் சில வேளை ஒரு உயரம், ஒரு ஆசீர்வாதம், மற்றவர்களிடத்திலிருந்து ஒரு மேன்மை, கனமெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆனால் அதன் முடிவு அழிவாக இருக்கும். ஆனால் தேவனுடைய ஆலோசனையின்படி நடந்தால் இந்த பூமியிலே மட்டும் கிடையாது, பரலோகத்திலேயும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். அதே தான் 73 சங்கீதம் அதனுடைய 24 வசனத்திலே சங்கீதக்காரனாகிய ஆசாப் சொல்லுகிறார். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலோசனையின்படி இந்த பூமியில் நம்ம வாழும்போதே ஒவ்வொரு நாள் அவருடைய ஆலோசனையின்படி நாம் நடந்தால் இந்த பூமியிலே கர்த்தர் நம்மை ஜெயமாக அவர் நம்முடைய வலது கையை பிடித்து தாங்கி நம்மை நடத்துவார். முடிவிலே மகிமையிலே நம்மை ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பாக்கியமான ஒரு அனுபவம். ஆனால் அன்றைக்கு கூட இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே கூட, யோவான் ஸ்நாபகரின் நாட்களிலே கூட தேவனுடைய ஆலோசனை தள்ளி தங்களுடைய ஆலோசனையின்படியே நடந்த அநேகர் இருந்தார்கள். வாசிப்போ லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 29-30 வசனங்கள். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரன் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். இங்கே ஜாதிகளான ஜனங்கள், அதாவது ஆயக்காரர், சமூகத்திலே சமுதாயத்திலே தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், இழிவாக நினைத்தவர்கள், எல்லாரும் அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் என்ன பண்ணாங்க? எல்லா ஜனங்களும் யோவானுடைய உபதேசத்தை கேட்டாங்க. யோவான் யார்? தேவனாலே அனுப்பப்பட்டவன். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக பிதாவாகிய தேவனாலே அனுப்பப்பட்டவன் தான் யோவான். அந்த யோவான் சொல்லுகிற தேவனுடைய ஆலோசனைகளை, உபதேசங்களை ஆயக்காரன் முதலான சகல ஜனங்களை கை கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். யோவானாலே ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு தேவன் உண்மையுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், நீதியுள்ள தேவன் என்று தங்கள் வாயினாலே அறிக்கையிட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் பெரிய நியாயப்பிரமாண சாஸ்திரிகள், பரிசேயர் என்று சொல்லுகிற ஜனங்கள், ஹல்லேலூயா, வெளியே வேஷம் தரித்து பக்தி உள்ளவர்கள் என்று நடிக்கிறவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? யோவானாலே ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. மட்டுமல்ல, அவர்கள் தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். அந்த தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்ட பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் யோவான் ஸ்நாபகரின் காலத்திலே மட்டுமல்ல, இயேசு வாழ்ந்த போது அதே தான் பண்ணாங்க. ஆனால் நடந்தது என்ன? ஒரு கல்லின் மேல் இல்லாதபடிக்கு எருசலேம் நகரம் முழுவதும் அழிந்து போயிட்டு இந்த தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்ட பரிசேயர் நியாயசாஸ்திரிகள் எல்லாரும் அவர்களுடைய இரத்தம் ஆறாக ஓடிச்சு. ஹல்லேலூயா. தங்களுக்கு அவர்களே கேடுண்டாக்கினார்கள். எப்படி? தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்டதுனாலே. இன்றைக்கு நம்ம இந்த வார்த்தை கேட்கும்போது நமக்கு ஒரு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக அல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆலோசனை நாம் தள்ளி விடும்போது ஒவ்வொரு நிமிடமும் நாம் நமக்கே கேடுண்டாக்கி கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு நியாய தீர்ப்பு சீக்கிரத்தில் வரப்போகிறது. உலகத்தின் முடிவு மிகவும் சமீபமாக இருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து நீதியோடு நியாயம் செய்ய போகிறார். அதனால் இந்த நாளிலே இதுவே இரட்சணிய நாள்.
ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதில் அந்த நாளிலே மனம் திரும்புவோமாக. மட்டுமல்ல, ஏசாயா 30ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவனை அல்லாமல் நாம் ஆலோசனை பண்ணினால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏசாயா 30:1 பாவத்தோடி பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவி அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோரின் பலத்தினாலே விளக்கவும் எகிப்தின் நிழலை ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், தேவனுடைய ஆலோசனை இல்லாமல், அதாவது தேவனை அல்லாமல் ஆலோசனை பண்ணுகிற எந்த ஜாதியும் முரட்டாட்டமுள்ள புத்திரர். அவர்கள் பாவத்தோடு பாவத்தை ஒவ்வொரு நிமிடமும் கூட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த அனுபவம் நமக்குள்ள இருக்கிறதா? தேவனுடைய வாக்கை கேளாமல் எகிப்தின் நிழலிலே ஒதுங்குகிறவர்கள், மனிதர்களுடைய ஆலோசனையிலே ஒதுங்குகிறவர்கள், அதை அடைக்கலமாக நம்பி இருக்கிறவர்கள், அவர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதில் இந்த நாளிலே இந்த முரட்டாட்டமுள்ள ஜனங்களைப் போல அல்ல, இந்த பரிசேயர் நியாயசாஸ்திரிகளைப் போல தங்களுக்கு கேடுண்டாக்கி தேவனுடைய ஆலோசனை தள்ளி விடுகிறவர்களாக அல்ல, அந்த ஆயக்காரரை போல, மற்ற எளிமையான ஜனங்களைப் போல, சங்கீதக்காரனாகிய ஆசாபை போல சொல்லுவோமா, அப்பா உம்முடைய ஆலோசனையின்படி நீர் எங்களை நடத்துங்கப்பா. இந்த பூமியிலே மட்டுமல்ல மகிமையிலே எங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் உம்முடைய ஆலோசனையின்படி நடக்கணும்னு ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த காலை வேளைக்காக துதிக்கிறோம். உண்மையில கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீரே அப்பா. அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. நிச்சயமாகவே மனிதர்களுடைய ஆலோசனைப்படி அல்ல, அவன் பிசாசின் ஆலோசனைப்படி அல்ல, சுயமான புத்தியின் ஆலோசனைப்படி அல்ல அப்பா. உம்முடைய ஆலோசனைப்படி நாங்கள் நடக்க எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தங்களுக்கு கேடுண்டாக்கி பாவத்தோடு பாவத்தை கூட்டி முரட்டாட்டமுள்ள புத்திரராக இயேசுவே உடைய ஆலோசனை தள்ளிவிட்டு அழிந்து போகிறவர்களாக அல்லப்பா. இயேசுவே ஒரு சிறு பிள்ளை மூலமாக உடைய ஆலோசனை கேட்டாலோ, யார் மூலமாக தேவனுடைய ஆலோசனை கேட்டாலோ, வசனத்தின் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக, தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக வசனங்களை நாங்கள் கேட்கும்போது, ஆலோசனைகளை கேட்கும்போது அதை எதிர்த்து நிற்கிறவர்களாக அல்ல, பரியாசம் பண்ணுகிறவர்களாக அல்ல, கேள்வி எழுப்புகிறவர்களாக அல்ல, கிண்டல் பண்ணுகிறவர்களாக அல்லப்பா. அந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாழ எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.